உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சென்னை செம்மொழி பூங்காவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தேனாம்பேட்டையில் உள்ள பொது சுகாதார இயக்குநரகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாட்டிலும் குடும்ப நலத் திட்டங்களை செயல்படுத்துவதிலும் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றும், சிசு மரணம் மற்றும் மகப்பேறு மரணம் பூஜ்ஜியத்தை எட்டும் வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயல்பாடு அமைந்து வருகிறது என்றும் தெரிவித்தார். 1987 ஜூலை திங்கள் 11ஆம் தேதி தொடங்கி கடந்த 37 ஆண்டுகளாய் முடித்திருக்கிறது உலக மக்கள் தொகை தினம். அந்த வகையில் இன்றைக்கு 38வது உலக மக்கள் தொகை தினம் தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் இன்றைக்கு அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த தினத்தின் முழக்கமாக ஒவ்வொரு தம்பதியரின் பெருமை குடும்ப நலம், அதுவே வளர்ந்த இந்தியாவின் புதிய அடையாளம் என்கின்ற முழக்கமும், இந்த நாளின் கருப்பொருளாக தாய் மற்றும் சேய் நல்வாழ்வுக்கு சரியான வயதில் திருமணமும் போதிய பிறப்பு இடைவெளியும் சிறந்தது என்கின்ற வகையிலான கருப்பொருளோடு இந்த நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் இத்துறையைச் சேர்ந்த செவிலியர் சகோதரிகள் இன்றைக்கு ஒரு ஊர்வலமாக வந்து முழக்கங்களிட்டு இந்த உலக மக்கள் தொகை தினத்தை அனுசரித்து வருகிறார்கள். அந்த வகையில் அந்த நிகழ்வில் ஒரு உறுதிமொழியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றிருக்கிறது. பொதுவாகவே தமிழ்நாடு என்பது இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாட்டில் இந்தியாவின் மிக சிறந்த மாநிலங்களில் முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. குடும்ப நல திட்டத்தை செயல்படுத்துவதில் நாட்டிலேயே தமிழ்நாடு தான் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே மஞ்சனி வால்கரடு பகுதியில் பெரம்பலூரில் இருந்து மங்களபுரம் நோக்கி சென்ற ஆம்னி கார் மீது ஆத்தூரில் இருந்து பெரம்பலூர் நோக்கி சென்ற ஈச்சர் லாரி மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஆம்னி காரில் பயணித்த நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி மகன் சிவாஜி என்பவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காரை ஓட்டி வந்த பார்த்திபன் என்பவர் படுகாயமடைந்தார். பின்னர் இவ்விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த ஆத்தூர் நகர போலீசார் சிவாஜியின் உடலை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயமடைந்த பார்த்திபனை மீட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பி ஓடிய ஈச்சர் லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஜூலை மாதத்திற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமில் தாசில்தார் ஞானராஜ் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றார். இந்த முகாமில் மின்னணு குடும்ப அட்டையில் உள்ள குளறுபடிகளான முகவரி மாற்றம், பெயர் திருத்தங்கள், உறுப்பினர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல், புதிய குடும்ப அட்டை மற்றும் நகல் அட்டை கோருதல் உள்ளிட்ட குறைகள் சரி செய்து வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரூர் பேரூராட்சியை நகராட்சியாக மாற்ற வேண்டும் என பல வருடங்களாக அரசுக்கு அரூர் நகர பகுதியைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தருமபுரியில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழக முதல்வர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். இதில் அரூர் பேரூராட்சி பகுதியை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்றும், அதேபோல் தீர்த்தமலையில் வேளாண் உற்பத்தி மையம் தொடங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். இதனை வரவேற்கும் விதமாக தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் தலைமையில் அரூர் ரவுண்டராவில் பேரறிஞர் அண்ணா மற்றும் அண்ணல் அம்பேத்கர் ஆகியோரின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். தமிழக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா சென்னை கவுப்பாக்கம், கெருகம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் மழைநீர் கால்வாய் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கெருகம்பாக்கம் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க பொதுமக்கள் நின்று கொண்டிருப்பதை பார்த்து திடீரென ரேஷன் கடையில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களிடம் ரேஷன் பொருட்கள் முறையாக கிடைக்கிறதா என கேட்டறிந்தார். அதானி, அம்பானி, விஜய் மல்லையா, நீரவ் மோடி உள்ளிட்டவர்களில் சுமார் 14 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்துள்ள ஒன்றிய அரசு விவசாயிகளின் கடனை கடந்த 10 ஆண்டில் ₹1 கூட தள்ளுபடி செய்யவில்லை என்றும், வரும் நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகள் பெற்றிருக்கின்ற வேளாண் கடன்களை, ஏழை மக்கள் பெற்றுள்ள கல்விக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கூறி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் அதானி, அம்பானி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரின் உருவப்படத்தையும் கையில் ஏந்திக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஸ்டேட் பேங்க் வங்கி முன்பு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாவட்ட செயலாளர் சுந்தர விமலநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்திய அரசு, மோடி அரசு பெருநிறுவனங்களினுடைய முதலாளிகளுக்கு அதானி, அம்பானி, விஜய் மல்லையா, நிரவ் மோடி உள்ளிட்டவர்களுக்கு சுமார் 14 லட்சம் கோடி ரூபாய், 14 லட்சம் அல்ல, 14 கோடி அல்ல, 14 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறது. ஆனால் விவசாயிகளுக்கு இந்த 10 ஆண்டில் ஒரு நயா பைசா கூட தள்ளுபடி செய்யவில்லை. விவசாயிகள் பெற்றிருக்கின்ற வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாய வீட்டு பிள்ளைகள், நடுத்தர குடும்பத்து பிள்ளைகள் கல்வி கடன் பெற்றிருக்கிறார்கள். அதை தள்ளுபடி செய்ய கோரி வருகின்ற பாராளுமன்ற நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தள்ளுபடியை அறிவிக்க கோரி கவனஈர்ப்பு முழக்கத்தை கும்பகோணம் ஸ்டேட் பேங்க் முன்பு நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மத்திய அண்ணா பேருந்து நிலையம் முன்பு நகரமன்ற தலைவர் ஷியாமள நவநீதன் தலைமையில் திரண்ட திமுகவினர் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் தோல்வியை மாம்பழங்களை பிழிந்து கொண்டாடினர். இதனையடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தற்போது சீசன் துவங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் அருவிகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க போலீசார் தடை விதித்தனர். இந்நிலையில் இன்று காலையில் வெள்ளப்பெருக்கு குறைந்தது. இதனைத் தொடர்ந்து மீனருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி ஆகிய அனைத்து அருவிகளிலும் குளிக்க போலீசார் அனுமதியளித்தனர். இந்நிலையில் இன்றும் நாளையும் விடுமுறை நாள் என்பதால் சுற்றுலாப் பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் குற்றாலத்தில் குவிந்து வருகின்றனர். இதனால் அங்குள்ள சிறு வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா சுமார் 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைந்தார். இதனையடுத்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தொட்டில்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைந்துள்ள பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதாக கருமலைக்கூடல் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கருமலைக்கூடல் போலீசார் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தொட்டில்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அருகே கள்ளச்சந்தையில் மது விற்றுக் கொண்டிருந்த சேட்டு என்பவரை பிடித்த போலீசார் அவரிடம் இருந்து 31 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர் மீது வழக்குப்பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அடுத்த நத்தமேடு கிராமத்தில் அருந்ததியினர் சமூகத்தினர் சுமார் 150 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதே பகுதியில் ஆதிக்க சாதியினர் சுமார் 1500 குடும்பத்திற்கு மேல் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக அருந்ததியர் சமூகத்தினர் வசிக்கும் பகுதியில் உள்ள கோவில் திருவிழா நடைபெறவுள்ளது. அதில் இறுதி நாளான இரவு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் ஆதிக்க சாதியினர் தங்களை மீறி எதுவும் செய்யக்கூடாது என தெரிவித்து நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ஆதிக்க சாதியினர் மது பாட்டில் ஒன்றை மேடையின் மீது வீசி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிங்கப்பூரில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் இண்டிகோ விமானம் திருச்சி விமான நிலையம் வந்தது. அப்போது விமானத்தில் வந்த பயணிகளின் உடைமைகள் மற்றும் ஆவணங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக நடந்து கொண்ட 2 ஆண் பயணிகளை தனியே அழைத்து சென்று சோதனை மேற்கொண்டபோது ஒருவர் தனது பேண்டில் 27,02,520 ரூபாய் மதிப்புடைய 360 கிராம் தங்க சங்கிலியை மறைத்து வைத்திருந்ததும் மற்றொரு ஆண் பயணி 51,19,774 ரூபாய் மதிப்புடைய 682 கிராம் தங்கத்தை பேஸ்ட் வடிவில் மறைத்து கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் புதுக்கோட்டை தலைமை தபால் நிலைய வாசலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் நியாஸ் அகமது தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் ராஜா உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரமுகர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் கலைஞரின் வருமுன் காப்போம் மாபெரும் சிறப்பு மருத்துவ முகாம் கார்னேசன் மருத்துவமனையில் நடைபெற்றது.
இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், தமிழக அளவில் இதுவரை இத்திட்டத்தின் வாயிலாக ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் இதனால் ஏராளமான மக்கள் பயன்பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் தமிழரகன், மாநகராட்சி மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். தமிழக காவல்துறை கூடுதல் இயக்குநர் உத்தரவின் பெயரில் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி மேற்பார்வையில் திருச்சி மாநகரில் உள்ள காவல் அதிகாரிகளுக்கு கைத்துப்பாக்கியை கையாளும் பயிற்சி மற்றும் வாராந்திர கவாத்து பயிற்சி மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் திருச்சி மாநகரில் உள்ள சட்ட ஒழுங்கு காவல் நிலையம், குற்றப்பிரிவு காவல் நிலையம், மாநகர ஆயுதப்படை அதிகாரிகள் என மொத்தம் 530 பேர் கலந்து கொண்டனர். இதில் 46 காவல் அதிகாரிகளுக்கு கைத்துப்பாக்கியை எப்படி கையாளுவது, துப்பாக்கிகளின் உதிரி பாகங்களை தனித்தனியாக பிரித்தும் மீண்டும் துப்பாக்கிகளை ஒன்றிணைத்து அவற்றை பயன்படுத்தும் முறை பற்றி பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் உதவி ஆணையர்கள், அனைத்து காவல் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கந்தசாமி. இவர் கட்டிட மேஸ்திரியாக பணியாற்றி வருகிறார். இவர் தனியாக வசித்து வரும் நிலையில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு காய்ச்சல் ஏற்பட்டு சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கு சிகிச்சையில் இருந்த மருத்துவர்கள் பல்வேறு பரிசோதனை மேற்கொண்டதில் ஸ்கார்ஃப் டைபஸ் என்னும் காய்ச்சலால் பாதிப்பிற்குள்ளாகினார் என்று தெரிவித்துள்ளனர். சேலம் அரசு மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை பெறாமல் கந்தசாமி அங்கிருந்து வீட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து காய்ச்சல் அதிகரிக்கவே மீண்டும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் கந்தசாமி உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து கந்தசாமி வசிக்கும் பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாம் அமைத்து அப்பகுதி மக்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை மற்றும் கொசு மருந்து தெளிக்கும் பணியில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் குறுவை சாகுபடிக்கு ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் சாகுபடிக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட திறக்க முடியாது என்று கர்நாடக அரசு கூறிவிட்ட நிலையில் லட்சக்கணக்கான ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் டெல்டா விவசாயிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். இதனையடுத்து கர்நாடக அரசு உடனே நீர் திறக்க உதவிடக் கோரி தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் கையில் சட்டையுடன் வந்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் துணை ஆட்சியர் பிரவீணா குமாரி விவசாயிகளிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இங்க மாநில சர்க்கார் எல்லாம் மத்திய சர்க்காருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதே போல சட்டம், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டம் மாநில சர்க்கார் எல்லாம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும்னு சொல்லியிருக்கு. நம்ம உச்ச நீதிமன்றம் காவிரியில கர்நாடகா தமிழகத்துக்கு மாசம் மாசம் தண்ணி திறந்து விடுன்னு சொல்லுது. ஜனவரியில் இருக்கு 2.756, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரலி மாசம் மாசம் 2 டிஎம்சி, ஜூன்ல 9.91 டிஎம்சி, ஜூலையில் 34 டிஎம்சி, 34.24 டிஎம்சி தண்ணி திறந்து சொல்லியிருக்கு. ஆனால் கர்நாடகா திறக்க மாட்டேங்குது. இப்போ கர்நாடகா அணையில் 47 டிஎம்சி தண்ணி வச்சிருக்கலாம், 47 தான் மேக்சிமம். ஆனால் இருக்கிறது 41 டிஎம்சி அங்கே இருக்கு. நேற்று முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு சொட்டு தண்ணி விட மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு பிரதம மந்திரிக்கு இருக்கு. பிரதம மந்திரி நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தண்ணி திறந்து விட சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு. ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் ரயில் நிலையம் முன்பு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவர் அஜ்மல் கான் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் அலாவுதீன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏழை மாணவர்களின் மருத்துவக் கனவை தடுப்பது, உயிர்காக்கும் மருத்துவ படிப்பில் முறைகேடு, நீட் விலக்கு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த குன்னத்தூர் லட்சுமணன் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம். இவர் வழக்கம் போல் முக்கரம்பள்ளி பகுதியில் உள்ள தனியார் பால் ஊற்றும் நிலையத்தில் பால் ஊற்றி விட்டு வீடு திரும்பும் வழியில் முக்கரம்பட்டி ரயில் பாதையை கடக்க முயன்றுள்ளார்.
அப்போது ஓமலூர் முதல் சென்னை வரை செல்லும் கூட்ஸ் ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து ஓட்டுநர் குன்னத்தூர் ரயில் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பெயரில் திருப்பத்தூர் ரயில்வே போலீசார் சண்முகத்தின் உடலை மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இவ்விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே செம்பனூர் கிராமத்தில் ஸ்ரீ காடநயனார் கோவில் ஆனி மாத புரவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. அரசின் அனுமதியின்றி நடைபெற்ற இந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் தொழு மற்றும் மழைநீர் தேங்கி கிடக்கும் வயல்வெளிகளில் அவிழ்த்து விடப்பட்டது. இதில் காளைகள் சீறிப்பாய்ந்து சென்ற நிலையில் மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள் என 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த மஞ்சுவிரட்டு போட்டியை காண சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர்.